May 7, 2025, அதாவது லாஸ்ட் டியூஸ்டே மிட் நைட் சரியா 1:44க்கு பாகிஸ்தான்லையும் POK, தட் மீன்ஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லையும் டோட்டலா 9 பிளேசஸ்ல பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. ஏப்ரல் 22 பாகிஸ்தான் டெரரிஸ்ட் நடத்தின பெஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்கிற விதத்துல இந்தியன் ஆர்மி, நாட் ஒன்லி இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவின்னு முப்படைகளும் கோஆர்டினேட் ஆகி நடத்தின ட்ரை சர்வீஸ் மிஷன். 1971ல பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தியோட லீடிங்ல நடந்த இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம், அதாவது 54 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மறுபடியும் முப்படைகளோட ட்ரை சர்வீஸ் மிஷன் நடந்திருக்கு. இந்த மிஷனுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வச்ச பேரு ஆபரேஷன் சிந்தூர். பொதுவா இந்தியால கணவனை இழந்த பெண்கள் குங்குமம் வச்சுக்கிறது இல்ல. சோ பெஹல்காம் அட்டாக்ல கணவனை இழந்த அந்த பொண்ணுங்களோட குங்குமத்தை அடையாளமா வச்சுதான் சிந்தூர் அப்படின்ற பேரை பிக்ஸ் பண்ணதா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆதங்கத்தோட சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியன் ஆர்மி முழுக்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல்ஸ் இந்தியன் ஏர் ஸ்பேஸ்ல இருந்து லான்ச் ஆகி 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க டார்கெட்டை ரொம்பவே துல்லியமா அட்டாக் பண்ணியிருக்கு. இப்படிப்பட்ட ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்தியன் ஆர்மி அவங்களோட எக்ஸ் தளத்துல இந்த ஆபரேஷனுக்கான ஒரு ட்ரைலர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கு. பெஹல்காம் அட்டாக் நடந்த அந்த நாள்ல இருந்து 12 டேஸ் வரைக்கும் இனிஷியல் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன், டார்கெட் செலெக்ஷன் அண்ட் ஆபரேஷனல் டாக்டிக்ஸ் மூலமா பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸை கன்ஃபியூஸ் பண்றதுன்னு பல பிளானிங்க்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி கொடுத்த கவுண்டர் அட்டாக் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர். அண்ட் இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அது பத்தின டிஸ்கஷன் அஜித் தோவலோட தலைமையில ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, மொத்தம் 15 தடவை நடந்திருக்கு. ஸோ இது நம்ம இந்தியன் ஆர்மியோட ஒரு வெல் பிளான்ட் ஆபரேஷன் தான். ஸோ ஆபரேஷன் சிந்தூரை ஸ்டார்ட் பண்ண அந்த நைட்டே இந்தியன் இன்டெலிஜென்ஸ் அக்யூரேட்டா பின் பாயிண்ட் பண்ணி சொன்ன பாகிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரோட 9 இடங்கள்ல இந்தியன் ஆர்மி அடுத்தடுத்த மிசைல்ஸ் அண்ட் ஹேமர் பாம்ஸை லான்ச் பண்ணியிருக்கு. பர்டிகுலரா இந்த 9 இடங்கள்ல இருக்க டெரரிஸ்ட் கேம்ப் மேல மிசைல் லான்ச் பண்ண இந்தியன் போர்ஸ் அதை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுது. இந்த அட்டாக்ல ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ தொய்பா அண்ட் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த பல ப்ராமினன்ட் மெம்பர்ஸ் இறந்து போனதா இந்தியன் மிலிட்டரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மிலிட்டரி பாகிஸ்தானோட 9 பிளேசஸை செலக்ட் பண்ணதா பார்த்தோம். அது எந்தெந்த பிளேசஸ், டெரரிஸ்ட் கேம்ப் இருக்க அந்த இடங்களை இந்தியன் இன்டெலிஜென்ஸ் அக்யூரேட்டா ஸ்பாட் பண்ணது எப்படி, இவ்வளோ ப்ரிசைஸா டார்கெட்ஸ் மேல அட்டாக்கை லான்ச் பண்ற அளவுக்கு இந்தியன் ஆர்மி என்ன டைப் ஆஃப் மிசைல்ஸை யூஸ் பண்ணாங்க, அண்ட் இந்தியா கொடுத்த கவுண்டர் அட்டாக்கு பாகிஸ்தானோட ரியாக்ஷன் என்ன. ஸோ ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இன்னைக்கு நம்ம பேச போறது இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல நடக்கிற பரபரப்பான விஷயங்களை பத்தின நியூஸ் தான். ஆக்சுவலி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் லான்ச் பண்ண 9 சைட்ஸுமே இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பார்லிமெண்ட் அட்டாக், புல்வாமா பாம்பிங், 29/11 அட்டாக் அண்ட் ரீசெண்டா நடந்த சன்மார்க், கல்மார்க் அண்ட் பஹல்காம் அட்டாக்னு மேஜர் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்ல இன்வால்வ் ஆன டெரரிஸ்டோட கேம்ப்ஸ் லொக்கேட் ஆகியிருக்க ஹிஸ்டாரிக் பிளேசஸா தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பஹவல்பூர் ஜெய்ஷ்-இ-முகமதோட ஹெட் குவார்டர்ஸா இருக்கு. இங்க தான் பல ஹை ப்ரொஃபைல் அட்டாக்ஸ்க்கான பிளானிங்கும் போடப்படுது. அதே மாதிரி முரிட்கே லஷ்கர்-இ தொய்பாவோட ஹப்பா இருக்கு. கல்பூர், சவாய், காட்லி, பர்னாலா, சர்ஜால் அண்ட் மமூனா மாதிரியான மத்த சைட்ஸும் கிராஸ் பார்டர் டெரரிசம் கீ ட்ரைனிங் சென்டர் அண்ட் லான்ச்சிங் பேட்ஸா இருக்கு. அண்ட் இந்த விஷயங்களை எல்லாம் கேதர் பண்ண அதாவது ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங்ஸ் மேஜரா இந்த 9 இடங்களை லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் மாதிரியான டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கான ட்ரைனிங், லாஜிஸ்டிக் அண்ட் ஆபரேஷனல் ஹப்பா இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சைட்ஸை எல்லாம் டீப்பா அப்சர்வ் பண்ண இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ்,
சேட்டலைட் இமேஜரி, எலக்ட்ரானிக் மானிட்டரிங் மாதிரியான டெக்னிக்கல் சர்வைலன்ஸ் மூலமா டெரரிஸ்ட ஜியோலொகேட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்னல் இன்டெலிஜென்ஸ்ல ஏர்கிராஃப்ட், ஷிப்ஸ், கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சேட்டலைட் மாதிரியான இன்டர்செப்ஷன் பிளாட்ஃபார்ம் மூலமா டெரரிஸ்டோட போன், இன்டர்நெட் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷனை இன்டர்செப்ட் பண்ணி ஹியூமன் கம்யூனிகேஷன்ஸை கேதர் பண்றாங்க. அண்ட் ஸ்பெக்ட்ரம் அனலைசர்ஸ் மூலமா டெரரிஸ்ட் யூஸ் பண்ற இன்டர்நெட் ஃப்ரீக்வன்சியையும் டிடெக்ட் பண்றாங்க. தென் சேட்டலைட் இமேஜரி அண்ட் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எனிமி கேம்ப்ஸ் இருக்க இடம் அண்ட் அங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட விஷுவலை ரியல் டைம்ல கேப்சர் பண்ணிருக்காங்க. அப்படி கேப்சர் பண்ண இந்த ஹை ரெசல்யூஷன் ரியல் டைம் இமேஜஸ் தான் கமாண்டர்ஸ்க்கு டார்கெட்டை ட்ராக் பண்ணவும், மிஷன்ஸ் அவுட்கம்ஸை எவாலுவேட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. தென் ஜியோலொகேஷன் ப்ராசஸ் மூலமா டெரரிஸ்ட் இருக்க லொகேஷனை ப்ரிசைஸா தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சேலஞ்சிங் ஆர் ரிமோட் என்விரான்மெண்ட்ஸ்ல கூட ஜிபிஎஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டெரரிஸ்ட் இருக்க இடத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது கண்டினியூஸா லொகேஷன் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருக்கு. சோ இதையெல்லாம் ஒரு பக்கம் ரொம்பவும் சீக்ரெட்டா கொண்டு போன இந்தியா பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸை ஏமாத்துறதுக்காக டெலிபரேட்டா ஒரு பொய்யான விஷயத்த லீக் பண்ணிருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்ல இந்தியா பாகிஸ்தான் மேல அட்டாக் நடத்த போகுதுன்னு வேணும்னே ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்கு. பிகாஸ் இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன் மூலமா பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல இந்தியா ஒரு சர்ஜிக்கல் அட்டாக்கை லான்ச் பண்ண ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்தியன் மிலிட்டரி அதுக்கான சரியான நாளையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் நேவி இந்த 3 ஆர்ம் ஃபோர்ஸுமே ஒன்னா களமிறங்கி பாகிஸ்தான் டெரரிஸ்ட தெரிக்க விட்ட சிந்தூர் ஆபரேஷன் 2021 நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார்ல கைகோத்த இந்த ஆர்ம் ஃபோர்ஸஸ் கிட்டத்தட்ட 54 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஒன்னா சேர்ந்து நடத்தின ட்ரை சர்வீஸ் மிஷன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரொம்பவும் ப்ரிசைஸா நடத்தின ஏர் ஸ்ட்ரைக் 2025 May 7th மிட்நைட்ல அரௌண்ட் 1 AM ஏர்பேஸ்ல இருந்து ராஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ், ஸ்கேல்ப் மிசைல்ஸ் அண்ட் ஹேமர் பிரிசிஷன் கைடட் மினிஷனோட கிளம்புது. அப்படி கிளம்பின ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருக்க LOC அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸை டார்கெட்டை ட்ராக் பண்றதுக்கான ப்ரிசைஸ் லொகேஷன்ல செட் பண்றாங்க. இதுல ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், LOCல பாகிஸ்தானோட பொசிஷன் சிவியரா இருந்தப்பவே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி LOCயை கிராஸ் பண்ணாம இந்தியன் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளேயே டார்கெட்டட் பிளேஸ்ல இருந்து மோர் தென் 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ஃபைட்டர் ஜெட்டை பொசிஷன் பண்ண ஏர்ஃபோர்ஸ் அட்வான்ஸ் மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரீஃபீட் டார்கெட் டேட்டா அண்ட் ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் மூலமா டார்கெட்டட் சைட்ஸை லொகேட் பண்றாங்க. அதாவது ஆபரேஷன் சிந்துல எக்ஸாக்டா என்ன நடந்திருக்குன்னா, ஃபைட்டர் ஜெட்ல இருக்கக்கூடிய இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மூலமா டார்கெட் ஏரியால லான்ச் பண்ண வேண்டிய மிசைலோட பொசிஷனை ஃபர்ஸ்ட் செட் பண்ணாங்க. தென் இந்த மிசைல் அதோட டார்கெட் சைட்டுக்கு போக வேண்டிய பாதையை ஆல்ரெடி அதுல ஃபீட் பண்ணி வச்சிருக்க டிஜிட்டல் மேப் கூட கம்பேர் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ஆபீசருக்கு அதுக்கான சிக்னலை கொடுக்கும். அண்ட் பேரலலி GPS மூலமா சேட்டலைட் பேஸ்ட் ரியல் டைம் லொகேஷன் அப்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கும். இப்படி எல்லாமே கிளியரா என்ஷூர் ஆனதுக்கு அப்புறம் கிரவுண்ட்ல இருக்க கமாண்ட் சென்டர்ல இருந்து ஏர் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லி கமாண்ட் வருது. இதுக்கப்புறம் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ் சரியா மிட்நைட் 1:44க்கு ஜெட்ல இருந்து மிசைல்ஸை லான்ச் பண்றாங்க. அப்படி லான்ச் ஆன மிசைல்ஸ் டார்கெட்டை நெருங்குறப்ப அதுல ஃபீட் பண்ணி இருக்க டார்கெட் சைட்டோட தெர்மல் இமேஜை வச்சு மிசைல்ஸ் மறுபடியும் டார்கெட்டட் பொசிஷனை என்ஷூர் பண்ணி அதுக்கான டேட்டாவை ஏர்ஃபோர்ஸ் ஆபீசருக்கு அனுப்பும். அப்படி ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ் அதுக்கான கன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கேல்ப் மிசைல்ஸ் பஹவல்பூர், முரிட்கே அண்ட் சியால்கோட்னு தொடர்ந்து 3 இடங்கள்ல லான்ச் ஆகுது. அப்படி கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் பண்ண மிசைல்ஸ் பிளாஸ்ட் ஆனதுல அங்க இருந்த தீவிரவாதிகள் இருந்த இடம் தெரியாம பீஸா சிதறி போறாங்க. அடுத்ததா ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ண ஹேமர் பிரிசிஷன் கைடட் பாம். இது வெறும் சிங்கிள் பாம் மட்டும் கிடையாது. ஒரு ஹேமர் பாம் அப்படின்றது 125ல இருந்து 1000 kg வெயிட்ல இருக்க பல டம்ப் பாம்ஸை இன்க்ளூட் பண்ணது. இந்த ஹேமர் பாம்பை இந்தியா பிரான்ஸ்ல இருந்து தான் வாங்கியிருக்கு. இந்த பாம்ஸையும் GPS, இன்ஃப்ராரெட் ஹோமிங் அண்ட் லேசர் கைடன்ஸ் சிஸ்டம்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏர்கிராஃப்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ற பாம்ஸை ராக்கெட் பூஸ்டர் ஃபயர் பண்ணி டார்கெட் சைட்டுக்கு சரியா அனுப்பி வைக்கும். இந்த பாம் பிளாஸ்ட் மூலமா ஓவர் 70 டெரரிஸ்ட் இருந்திருக்காங்க அண்ட் 60+ டெரரிஸ்ட் இன்ஜூர் ஆயிருக்காங்க. டோட்டலி ஏர்ஃபோர்ஸ் 25 மினிட்ஸ்க்கு இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. இப்படி ஏர்ஃபோர்ஸ்க்கு உறுதுணையா இருந்த இந்தியன் ஆர்மி அட்வான்ஸ்ட் லாய்டரிங் மியூனிஷன்ஸ்
அதாவது precision strike drones டார்கெட் ஏரியாஸ்ல பறக்க வச்சு ரியல் டைம் சர்வைலன்ஸ் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுத்திருக்கு. காமிகஷேன்னு சொல்லப்படுற இந்த ஸ்ட்ரைக் ட்ரோன் டார்கெட்டை ரீச் பண்ற வரைக்கும் பறக்கும். ஒன்ஸ் டார்கெட்டை ரீச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டார்கெட் ஏரியால விழுந்து பிளாஸ்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் அட்டாக்க ஆர்மி ஃபோர்ஸ் காட்லி அண்ட் முசஃபராபாத்ல நடத்திருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ப்ரொவைட் பண்ண மாதிரியே இன்னொரு பக்கம் நேவியும் களத்துல இறங்குது. எஸ், ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருந்த சமயத்துல பாகிஸ்தான் கடல்வழி தாக்குதலை நடத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக வெஸ்டர்ன் சீபோர்ட்ஸ் அண்ட் மேரிடைம் பார்டர்ஸ், அதாவது கடல் எல்லையில இந்தியன் நேவி ரெடியா கேதர் ஆகி இருந்தாங்க. பாகிஸ்தான் நேவியோட மூவ்மெண்ட்டை மானிட்டர் பண்றதுக்காக வார்ஷிப்ஸ் அண்ட் சப்மரைன்ஸ், அதாவது போர்க்கப்பலும் நீர்மூழ்கி கப்பல்களும் அரேபியன் சீல கண்டினியூஸா பேட்ரோலிங்ல இருந்துச்சு. சோ இந்த ரீஜியன்ல இருந்த நேவல் பவர் இந்தியன் ஏர் அசட்ஸ்க்கு வெஸ்டர்ன் மேரிடைம் பிளாங்க்ல இருந்து எந்த ஒரு பயமும் இல்லாம ஆபரேஷனை நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நேவல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ் ஓவரால் சிச்சுவேஷனல் அவேர்னஸ்க்கும் ரியல் டைம்ல ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாவும் இருந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நேவியோட கான்ட்ரிபியூஷன்னால மேரிடைம் டொமைன்ல எந்த ஒரு கான்ஃபிளிக்ட்ஸும் ஸ்ப்ரெட் ஆகாம இருந்திருக்கு. பாகிஸ்தானோட கேபிட்டலான இஸ்லாமாபாத்துக்கு பக்கத்துல இருக்க முசாஃபராபாத்ல தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மிசைல் லான்ச் ஆகுது. அடுத்ததா கோட்லில இருக்க லக்ஷரி தைபாவோட சூசைட் ஸ்குவாட் ட்ரைனிங் சென்டர் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகுது. அடுத்தடுத்து சாக் அம்ரு, கல்பூர், பீம்பூர், சியால்கோட்னு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ரீஜன்ஸ்ல இருந்த ஒவ்வொரு டெரரிஸ்ட் கேம்ப்லயும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மிசைல்ஸை லான்ச் பண்றாங்க. சைமல்டேனியஸா லாகூருக்கு பக்கத்துல இருக்க முஸ்கிலையும் இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸ்ல இருந்து லான்ச் ஆன மிசைல்ஸ் வெடிக்குது. ராஜஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானோட 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க பஹவல்பூர்ல அடுத்த மிசைல்ஸை லான்ச் பண்றாங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கா நடத்தப்பட்டிருக்கு. பிகாஸ் பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ்க்குள்ள 250 கிலோமீட்டருக்கு டிராவல் ஆன ஸ்கேல்ப் மிசைல் பஹவல்பூர்ல இருக்க மெத்ராஸால பிளாஸ்ட் ஆயிருக்கு. இந்த மெத்ராஸால தான் அப்கமிங் டெரரிஸ்ட்க்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த அட்டாக்கை பத்தி ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பேசுறதுக்கு முன்னாடியே இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தா பாகிஸ்தான் தான். எஸ், இந்தியாவோட ஏர்ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஸ்கேல்ப் மிசைல்ஸ் தான் 9 பிளேசஸ்ல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு ஐஎஸ்பிஆர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மிலிட்டரி நியூஸை சிவிலியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மீடியா தான் ஐஎஸ்பிஆர். சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூரை பத்தி எதுவுமே பேசாத டைம்ல பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சபாஸ் ஷெரீப் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. இந்த ட்விட்ல இருந்த விஷயம் என்னன்னா, இந்தியா கோழைத்தனமா எங்க மேல அட்டாக் நடத்திருக்காங்க அண்ட் இந்த அட்டாக்கு நாங்க கவுண்டர் அட்டாக் கொடுப்போம் அப்படின்னும் அதுக்கேத்த சரியான பதிலடிய ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருக்க எல்லாருமே கன்சென்சஸோட ஒன்னா நின்னு இந்தியாவை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி பாகிஸ்தானும் சேஃப்டி மெஷரை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா லாகூர்லயும் பஞ்சாப் ப்ராவின்ஸ்லயும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தயார் நிலையில வைக்க சொல்லி அலர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு லாகூர் சியால்கோட் ஏர்போர்ட் உட்பட பாகிஸ்தானோட எல்லா ஏர் ஸ்பேசஸும் க்ளோஸ் பண்ணப்படுது. இதனால மத்த கண்ட்ரிஸோட ஏர்கிராஃப்ட்ஸ் மட்டும் இல்லாம பாகிஸ்தானுமே அவங்களோட ஏர்கிராஃப்ட்ஸை ஏர் ஸ்பேஸ்ல பர்டிகுலரா எல்ஓசி ரீஜியன்ல பறக்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. காஷ்மீர்ல ஏர் சைரனை ஆஃப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இந்த ரீஜியன்ஸை சேர்ந்த ஏர்போர்ட்ஸையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆர்மி பார்டர் லைன் ரீஜியன்ல ஜாமரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இந்த ஜாமர்ஸ் மூலமா எனிமி கண்ட்ரிஸோட ஏர்கிராஃப்ட்ஸ் நம்ம ஏர் ஸ்பேஸ்ல என்டர் ஆகுறத டிடெக்ட் பண்ணிட முடியும். அதை விட முக்கியமா எதிரி நாட்டோட மிசைல்ஸ் எல்ஓசியை கிராஸ் பண்ண அதை டைவர்ட் பண்ணிவிடவும் முடியும். அண்ட் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் எல்ஓசியை தாண்டி பாகிஸ்தான் ஆர்மி அத்துமீறி இந்தியன் ஆர்மி மேல அட்டாக் நடத்திருக்கு. இப்ப மட்டும் இல்ல, பஹல்காம் அட்டாக் நடந்ததுல இருந்து ஒவ்வொரு நாள் பொழுது விடியிறப்பவும் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் அவங்க கண்ணு முழிச்சு அடுத்த செகண்டே இந்தியன் பார்டருக்குள்ள கன் ஷாட்ஸ் நடத்துறத வாடிக்கையா வச்சிருந்தாங்க. அதுக்கு ரொம்பவே ஃபார்மலான கவுண்டர் அட்டாக் தான் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த தடவை எல்ஓசியை அட்டாக் பண்ண பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் மேல இந்திய ராணுவம் ஒரு மூர்க்கத்தனமான பலமான பதில் தாக்குதலை கொடுத்திருக்கு. இந்த கவுண்டர் அட்டாக்ல சில பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் இறந்தும் போயிருக்காங்க அப்படின்ற நியூஸா இந்தியன் ஆர்மி சொல்லியிருக்கு. இதுக்கு நடுவுல இந்தியாவோட 2 ஃபைட்டர் ஜெட்ஸை பாகிஸ்தான் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் அண்ட் பாகிஸ்தானுக்கு சொந்தமான JF-17 டைப் பிளேனை பாகிஸ்தானே பிளாஸ்ட் பண்ணிட்டதாகவும் சில ரூமர்ஸ் உலாவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா இன்வால்வ் பண்ண 3 ஃபைட்டர் ஜெட்ஸை பாகிஸ்தான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டதாகவும் அண்ட் பாகிஸ்தான் மிலிட்டரி ஸ்ரீநகர் ஏர்பேஸை அட்டாக் பண்ணதாகவும் பாகிஸ்தானி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. பட் இது ரெண்டுமே ஃபேக் நியூஸ்னு சொன்ன இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்
ஆபரேஷன் சிந்தூர்க்காக LOCக்கு அனுப்புன எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸுமே சேஃபா ரிட்டர்ன் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் பத்தின நியூஸை கேள்விப்பட்ட அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு எங்களுக்கு இந்த பூமியே ஆடி போற அளவுல ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் அதிர்ச்சி கலந்த குரல்ல பேசினவர் இது இப்ப ஸ்டார்ட் ஆனது கிடையாது. பல வருஷங்களாவே அவங்களுக்குள்ள நிறைய கிளாஷஸும் சண்டைகளும் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்டோட அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. எஸ், ட்ரம்ப் சொன்ன மாதிரியே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்க பிரச்சனை 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளா பிரியறதுக்கு முன்னாடியே கிரியேட் ஆனது. இந்தியாவும் பாகிஸ்தானும் செப்பரேட் ஆனதுக்கான ரீசன் அண்ட் இந்த செப்பரேஷன் கிரியேட் பண்ண இம்பாக்ட்ஸை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி இதுக்கான செப்பரேட் வீடியோ ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும். அதை பார்த்து நம்ம ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கோங்க.